புதிய பேருந்து நிலைய பகுதி மற்றும் பேருந்துக்குள் வியாபாரம் செய்ய அனுமதிக்க கோரி சாலையோர வியாபாரிகள் ராமநாதபுரம் நகராட்சி அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அக்டோபர் மாதம் விரிவாக்கம் செய்யப்பட்டு திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்ய நகராட்சி நிர்வாகம் அனுமதிக்கவில்லை என சாலையோர வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சிட்லப்பாக்கம் ஏரியை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் தாமு அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு ஆகியோர் திறந்து வைத்தனர். மேலும் நடைபாதையை விரிவுபடுத்த தேவையான 8 கோடி நிதியை அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள TR பாலு வேண்டுகோள் விடுத்துள்ளார். முழுசா சுத்தாம பாதியிலே திரும்பி வராங்கண்ணா. ஆமா, தான் செய்வாங்க. நம்ம செலவு பண்ணல. அது செலவு பண்றதுக்கு என்ன செய்யறது? செலவு பண்றதுக்கு யாரு செலவு பண்ணுமோ அரசாங்கமே இருக்குது, உள்ளாட்சி துறையும் இருக்குது. இதை விட வேற என்ன சந்தர்ப்பம் இருக்கும்? ஏரியை சுற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நடைபாதை, சிறுவர் விளையாட்டு திடல், பூங்கா, திறந்த வெளி அரங்கம் இன்றைக்கு அமைக்கப்பட்டு பக்கத்தில் கூட மியூசிக் கச்சேரி நடந்துட்டு. ஏரியில் கழிவுநீர் உட்புகுவது தடுக்கப்பட்டு கொள்ளளவு ஆழப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சிட்லப்பாக்கம் ஏரி ஒரு நன்னீர் ஏரியாகவும் மாற்றப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் தாம்பரம் தொகுதி MLA SR ராஜா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திண்டுக்கல் நகரில் கட்டுமான தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் தொழிலாளர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படும் என்று கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் தெரிவித்தனர். 4 தொகுப்பு சட்டம் என்பது தொழிற்சங்க பதிவை ரத்து செய்ய பார்க்கிறது, தொழிலாளருடைய உரிமையை ரத்து செய்ய பார்க்கிறது. தொழிற்சங்கமே இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்னு நினைக்குது. பன்னாட்டு கம்பெனிகளுக்காக இந்த 4 கோடுகளை இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் ஜனவரி 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. 1991ஆம் ஆண்டு கோயிலில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக வெள்ளித்தேர் முழுவதும் சேதமானது. பிறகு பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் அப்படியே இருந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதலமைச்சர் ஸ்டாலின் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் உள்ள வெள்ளித்தேர் புதுமையாக செய்யப்படும் என்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ரேஷன் கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் கட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு அளிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ள 21 சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வரும் 2ஆம் தேதி இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கு முன்பு இவர்களுக்கு ஊதிய உயர்வு குழு அமைக்கப்பட்டு 2021 பிப்ரவரியில் ஊதியம் உயர்த்தப்பட்டது. தற்போது 5 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் ஊதிய உயர்வு தொடர்பாக அறிக்கை அளிக்க குழுவை அமைத்து அரசு உத்தரவிட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் வரும் காட்டு யானைகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. சேரங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து இந்த காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுகிறது. அரசு இந்த கோரிக்கையை செவிசாய்த்து மாநில பொறுப்பாளர் அழைத்து பேசி இந்த கோரிக்கையை நிறைவேற்ற கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மாதம் 9ஆம் தேதியன்று சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் கிராம நிர்வாக அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் ராஜசேகர் கருணை இல்லம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி பங்கேற்று 25 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய அவர் அரசு நலத்திட்டங்களை பெற எந்நேரமும் தம்மை அணுகலாம் என கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் கைலாசநாதர் மலைக்கோயில் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் மலைப்பகுதியில் கேமரா பொருத்தி நடமாட்டத்தை கண்காணிக்கின்றனர். பாறையின் மேல் சிறுத்தை அமர்ந்திருப்பதை செல்போனில் படம் பிடித்த பொதுமக்கள் அதனை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தனர். கோயிலை சுற்றியுள்ள கிரிவல பாதையில் அதிகாலை நேரம் மற்றும் மாலை 6 மணிக்கு மேல் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.
அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 2,40,000 ரூபாய் பெற்று மோசடி செய்த போலி டிஆர்ஓ உட்பட 2 பேருக்கு தலா 5.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஈரோடு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஈரோடு கருங்கல் பாளையத்தைச் சேர்ந்த பிரவீனா விஜயலட்சுமி என்பவர் தனக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக புகார் அளித்தார். இது தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளான போலி டிஆர்ஓ ஜான்மூர்த்தி, விஜயலட்சுமி ஆகிய இருவருக்கும் தலா 5.5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 11,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். கோவை கேரளா எல்லையான வாளையாறு, வலுக்கல் பகுதிகளில் புதிய போலீஸ் சோதனைச் சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் திறந்து வைத்தார். கோவையிலிருந்து கேரளா செல்லும் தங்க நகை வியாபாரிகளை குறிவைத்து அடிக்கடி வழிப்பறி மற்றும் ஹவாலா பணம் கடத்தல் சம்பவங்களும் நடைபெற்று வந்தது. இதனை தடுக்கும் வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எட்டிமடை பகுதியில் புதிய சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.